அருகே லாரி மற்றும் இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி அருகே கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் பிரவீன் மற்றும் மதன்குமார் ஆகியோர் 2 இருசக்கர வாகனங்களில் தேனி அள்ளிநகரம் அருகே திண்டுக்கல் குமளி தேசிய நெடுஞ்சாலையில் பெரியகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுரையை நோக்கி காய்கறி ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி அருகே சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனங்களும் லாரியில் இடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் பிரவீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இது குறித்து அள்ளிநகர போலீசார் மற்றும் தேனி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் லாரியில் ஏற்பட்ட தீயை அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் அணைத்தனர். மேலும் படுகாயமடைந்த மதன்குமாரை போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தேனியில் முறையான சிகிச்சை அளிக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மனோஜ்குமார் கீழே விழுந்ததில் இடுப்பில் காயம் ஏற்பட்டு வலி ஏற்பட கடந்த 20ஆம் தேதி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின் அங்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படாததால் தேனி NRT சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மனோஜ்குமார் உயிரிழந்து விட்டதாக கூறி 1.5 லட்சம் ரூபாய் சிகிச்சை பணத்தை கட்டினால்தான் உடலை தருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை வளாகம் முன்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த தேனி போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி மருத்துவமனைக்குள் அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பம் அருகே கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவதில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டி கிராமத்தில் 2வது வார்டு பகுதியில் பொதுமக்களின் வேண்டுகோளை அடுத்து அப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணியில் முறையான மண் கலவைகள் போடாமல் முறைகேடாக கட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சரியாக கழிவுநீர் வாய்க்கால் கட்டாததால் தங்கள் வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கும் நிலைமை ஏற்பட்டு அதனால் தொற்று நோய்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவான்மியூரில் வரும் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு மாபெரும் கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவான்மியூர் லட்சுமிபுரத்தில் உள்ள அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபை சார்பில் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் வகையில் ஜிங்கிள் பீட்ஸ் 2024 என்ற தலைப்பில் பல்வேறு திருச்சபைகள் ஒருங்கிணைந்து பங்கு பெறும்படி மாபெரும் கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பலதரப்பட்ட திருச்சபைகளைச் சேர்ந்த 28 இசைக்குழுக்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ இசை கலைஞர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அனைத்திந்திய அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபைகளின் பொதுச் செயலாளர் பால் தினகரன் மற்றும் பொருளாளர் ராபர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளையும் பதக்கங்களையும் வழங்கினர். போச்சம்பள்ளி அருகே தென்னந்தோப்பில் புகுந்த 15 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அகரம் அடுத்த பட்டகரஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினவேல். இவருடைய தென்னந்தோப்பில் ஊடுபயிராக இருந்த தீவன பயிரில் 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று சத்தம் போட்டவாறு இருந்தது. இதை அந்த வழியாக சென்ற ரத்தினவேல் மலைப்பாம்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இது குறித்து போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீவன பயிரில் மறைந்து இருந்த 15 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை 1 மணி நேரம் தேடி கண்டுபிடித்தனர். பின்னர் அதை தீயணைப்பு தளவாடங்களை கொண்டு லாவகமாக பிடித்து கிருஷ்ணகிரி வனத்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் அருகில் உள்ள காப்பு காட்டில் விடுவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.